ஃபுல் சைஸ் முருகன் சிலர் கேட்டாங்க. கலர் வந்துச்சு பத்தி எப்போ சாமிஸ்டானோட ட்ரூ கலரை அந்த மாதிரிலாம் இல்லம்மா, நீங்க வேற அப்படிலாம் நினைக்காதீங்க. என்ன இன்டென்ஷன்ல பேசுறாங்கன்றது சார். இன்டென்ஷன்ங்கிறது அவருடைய கலர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த படத்தை போடுங்க சார். அது சொன்ன விதம் தப்பு. நீங்க ட்ரூ கலர் சொல்லி வந்துச்சு சொன்னா ட்ரூ கலர் தான். சொல்லுங்க. பிராண்டிங் பண்ணணுங்கிறது அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அவர் சொன்ன ட்ரூ கலர்ஸும் அதான். புரியுதா எப்படி பிராண்ட் பண்ணுவாங்க உங்களை? இந்த கேரக்டர் என்னடா பண்றது? மணி ட்ரூ கலர்ஸ் கமிங் அவுட் அப்படின்னு சொன்னீங்களே, அதோட அர்த்தம் என்ன? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? தினேஷ், நான் தௌலத்தா பேசுறேன் அப்படின்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏய், என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா. இந்த நார்த் மெட்ராஸ் சொல்றீங்களா? அப்படி பிராண்ட் குத்த நீங்க யாரு? ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். உங்க ஸ்லாங் மாறினதுக்கு காரணம் அதான். அவர் சொன்ன ட்ரூ கலர்ஸும் அதான். இன்னொரு முறை வயலன்ஸ் கூடிச்சுன்னா இந்த கார்டுடைய கலர் மாறும். சொருகுவேன் அப்படின்னு சொன்னீங்களே, எங்க சொருகுவீங்க? இங்கயா இங்கயா இங்கயா? என்ன அர்த்தத்துல சொல்றீங்கிறது எனக்கு தெரியணும். நீங்க சொருகிறதுக்கு சின்ன ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கீங்க. என்ன நடந்தது? சரி, நீங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அமைதியா இருக்கிறது பார்த்து எங்களுக்கே சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நம்ம தப்பா எதுவும் யோசிக்கிறோமா? கரெக்டா தானே யோசிக்கிறோம். நியாயமான விஷயத்தானே நம்ம இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சோம். நியாயமான விஷயங்கள் நடக்குமா சார்? புரிகிறது. சரி, அவரை பேச சொல்லுங்க சார். நீங்கள் செய்தது தவறு அப்படின்னு நான் சொல்லல, உள்ள இருக்கவங்க சொல்றாங்க. நான் எப்பவுமே இப்படி போவேன், இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க, நடுவுல வர்றதுனால நடுவுலன்னு நினைக்காதீங்க. நான் எப்பவுமே பேலன்ஸ்டா இருப்பேன்னு நினைக்காதீங்க. ஓகே தானே? கட் செஞ்சுட்டீங்கல்ல, எதுவும் உள்ள போயிருக்காது. ரீடேக் போலாம். ஷர்ட் சேஃப்டி கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது இதை விசாரிக்க வேண்டியது என் கடமை. கமல் அப்பப்ப என்ன டிராப் பண்ணுவாரு காலேஜ்ல. அவர் அப்ப ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரிமெம்பர், அந்த கராத்தேக்கு ஒரு Dress இருக்கும் தெரியுமா? ஒயிட் கலர்ல. ஆமா இருக்கும். கீழ ஒண்ணு போட்டு மாட்டாரு. அதுல பப்ளிக் ரோட்ல இப்படி அரை குறைமா போறே, நான் ஃபாரினர் நினைப்பா. நாங்களும் ஃபாரினர் ஃபேமிலி தான் சார். அந்த வீட்ல அவர் கராத்தே எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. கீழ ஒன்லி இஸ் அண்டர் பேண்ட் சொல்லிது. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். இப்ப என்ன பண்ணா, புதுசா நான் கார் வாங்கிருக்கேன், அவன கொண்டு போய் காலேஜ்ல விடுறேன். நான் சொல்றேன் ப்ளீஸ் பேண்ட் போடுவாங்க, ஷார்ட் போடுவாங்க, என்ன பேர்படாஸ் போடுவாங்க. சிச்சி அதெல்லாம் நான் கார்ல இறங்கவே மாட்டேன். நான் பெரிய ஸ்டார். அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போறேன். பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. அதுவும் லேடிஸ் காலேஜ்ல நான் ஏதாவது இறங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கூட்டிட்டு வந்து இறங்கி எனக்கு டோர் ஓபன் பண்ணுவார். மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். அவ்வளவுதான். என்டையர் குயின் மேரிஸ் அப்படியே கமல்ஹாசன் இப்படி பாத்துட்டு இருப்பாங்க, கால அப்படி. ஐயோ எனக்கு மான போகும். ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. பட் இப்படிதான் ஒரு கலாட்டா பண்ணுவாரு. டிபி முத்து செய்யற காரியத்தை பாருங்க. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெண்கள் கொல்லப்பட்டாங்க ஆப்கானிஸ்தானத்துல. ஆனா அவன் சொல்றான், அமெரிக்க ராணுவம் குழந்தைகளையும் தாய்மார்களையும் எல்லாம் கையே வைக்காதுங்கிறான். இது எவ்வளவு ஒரு அண்ட பொழுது. ஏன் இப்படி அமெரிக்காவுக்கு ஜாலரா போற? அதனால எப்பவுமே இந்தியனும் கிடையாது, தமிழன் கிடையாது. தேவைப்பட்டா பெரியாரை பத்தி பேசுவாங்க. நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆனா அவரும் நன்னா ஐயங்கார். அவர் படத்துல நீ வேணும் விஷ்ணு படத்துக்கு வருங்க. விஸ்வரூபம் எப்ப சிவரூபம்னு வைக்க மாட்டான். யோசிச்சு பாருங்கோ. தசாவதாரம் தான் படம் எடுப்பான். மற்ற அவதாரங்கள் கடவுள் எடுக்கவே இல்லையா நம்ம நாட்டுல? எடுக்க மாட்டான். ஏன்னா இவன் ஐயங்காரு. அவன் ஜம்ப் பண்ணி தப்பிச்சு போறான்னா அந்த லாரியில் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம்னு இருக்கும், ராமர் துணைன்னு இருக்கும். அவங்க எல்லாம் ரொம்ப வில்லங்கமான விஷ இன்ஜெக்ஷன்ஸ். நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும்.